பரதேசி பேலா கூட இருந்துட்டு போகிறேன். ஆனால் குழந்தை பிறக்கணும்னா அந்த தாய்க்கு ஒரு குடம் உடஞ்சாத்தேன் பிள்ளை பிறக்கும். அது அரண்மனையில் பிள்ளை பிறந்தாலும் சரி, புளிய மரத்தூரில் குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த குடம் உடஞ்சாத்தேன் பிள்ளை பிறக்கும். என்ன குடம் தெரியுமா? பனிக்குடம்னு ஒரு குடம் உடைந்தால் மட்டுமே அந்த தாயிடமிருந்து பனிக்குடம் உடைஞ்சாத்தேன் நாமெல்லாம் பிறக்க முடியும். பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு என்னை பெற்று கொடுத்த தாயே, உனக்கு நான் இறுதியிலே மண்பானையில தோல்ல தண்ணீர் கூட சுமந்து நான் உடைக்கிறேன்னு பெத்த மகன் இறுதிக்கடன் செய்வதற்காக ஒவ்வொருவரும் தனது கடமையை இறுதிக்கடனாக சீர்ப்பதற்காக கருவறையிலே வயிற்றில் சுமந்த பனிக்குடத்தை தோல்ல சுமக்கிறேன் தண்ணீர் குடத்தைன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் இறுதிக்கடன் தாய்க்கும் தந்தைக்கும் செய்யும் பொழுது மண்பானையில் தண்ணீர் குடம் வச்சு 3 ஓட்டை போட்டு 3 சுற்றி சுற்றி வந்து இறுதிக்கடன் செய்வதற்கான காரணம் எத்தனை பேருக்கு தெரியும்? உடைக்கிறதே இல்லையா? நடக்குது தானே? ஏன் 3 ஓட்டை விடணும்? ஒரு 5-6 ஓட்டை ஓடலாம்ல. எதுக்கு 3 ஓட்டனே? எதுவுமே தெரியாத ஆனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது, ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் எம்மட்டு பிள்ளைன்னு சொந்தமாக எந்த அப்பா அம்மா அது வீட்டில் வச்சுக்க முடியுமா? எம்மட்டு பிள்ளைன்னு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடைசி வரையும் கட்டி கொடுக்காம என் வீட்டில் இருக்கியா எம்மட்டு பிள்ளை? முடியவே முடியாது. அம்மா அக்கா தங்கச்சி வச்சுக்க முடியுமா? இல்லை நம்ம பெக்கிற பிள்ளைய தான் வச்சுக்க முடியுமா? அப்போ யாருக்கு சொந்தம்? மாற்றான் வீட்டுக்கு சொந்தம், அடுத்த வீட்டுக்கு சொந்தம், இன்னொருத்தன் வீட்டுக்கு சொந்தம், 3 முடிச்சு போடுறவனுக்கு சொந்தம், இன்னொருத்த வீட்டுக்கு சொந்தம். 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அடுத்தவங்களுக்கு சொந்தம். ஒத்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் யாருக்கு சொந்தம்? தாய் தகப்பனுக்கு தான். பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம் கடைசி வரையும். அதனால தான் ஆண்கள் அனைவருமே அரை நான் கொடி, அரை நான் கொடி, அரை நான் கொடி, அரை நான் கொடி, அரணா கொடி போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேனே. ஏன் போட்டிருக்க? ஏட்டி அவுந்து கீழே விழுகக்கூடாதுன்னு கட்டியிருக்கேன். ஆமாம் சாமி, கேளுங்க எல்லாரும். அதுக்கு தான் அருணா கயிறு போட்டுருக்கானே. தங்கப்பாண்டி எண்ணெய் முதற்கொண்டு அதுக்கு தான் பேண்ட் கீழே விழுகக்கூடாதுன்னு. வேட்டி பேண்டெல்லாம் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு தானே. ஒரு சில பேர் பெல்ட்டு போடுவாங்க, ஒரு சில பெல்ட்டு போட மாட்டாங்க, சட்டி போடுவாங்க, போட மாட்டாங்க. காலம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோலத்தை மாற்றிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி காலம் கடந்து கொண்டு இருக்கிறது சாமி. எல்லாம் நான் சட்டி கீழே விழுகக்கூடாதுன்னு அருணாகரி போட்டிருக்கேன். அது வேற போட்டிருக்கியா நீ? ஆமாம். காசு கொடுத்து வாங்க மாட்டியா நீ? நீ ஏன்னா வெள்ளச்சாமி மாமனுக்கு சொந்தக்கார இல்லை. அப்பேற்பட்ட இடத்தில் என்ன காரணம்? இந்த காரணம்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஏன் செய்யணும்? என்ன கலாச்சாரம்? அந்த கலாச்சாரம் பண்பாட்டின் நாகரிகத்தின் அடிப்படையில் நம்மளால் நடந்துகிட்டு இருக்கோம். 1000 வருடங்கள் கடந்தாலும் எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் கையில் வந்துருச்சு. உலகம் முழுவதுமே கையில் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஆனால் கழுத்தில் தான் தாலியை கட்ட முடியும், வயிற்றில் தான் குழந்தை வளரும், வாயில தான் சாப்பிட முடியும். இதை மாற்ற யாராலையும் முடியாது. எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்கலாம், எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து எளிய வகையிலே குறுகிய வகையிலே ஒரு இடத்தை ஒரு இலக்கை அடையலாம். லஞ்சம் கொடுத்தா போதும். இன்னைக்கு ஒரு இடத்தையோ ஒரு நோக்கத்தையோ அடையணும்னா எல்லாத்துக்கும் லஞ்சம் வந்துருச்சு. லஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் லஞ்சம் கொடுக்க முடியாது. யாருக்குன்னு தெரியுமா? எந்த அதிகாரிக்கு வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுத்தா சரியாக போயிடும். நேராக இருக்கிற மரம் என்றுமே வெட்டப்படும். நேர்மையாக இருக்கிறவன் ஊரில் வாழ முடியாது. குடிக்காமல் ஒருத்தன் ஊரில் இருந்தான்னா அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துலலாம் குடித்தான்னா அவனை ஊரை விட்டு ஓரமாக வைப்பாங்க. இப்போ குடிக்கலைன்னா அவனை ஓரமாக வச்சுருப்பாங்க. அதானே நடக்குது. நேர்மையாக இருக்கவன் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் லஞ்சம் கொடுக்க முடியாது. யாருக்குண்ணா அப்படி சொல்லுங்க. இந்த பாருங்க, எவனுக்கு லஞ்சமே கொடுக்க முடியாது. நீ பணக்காரனாரு பிச்சைக்காரனாரு எவனை வேணாலும் இவ்வளோ பணம் கட்டி வை, லஞ்சமாக வாங்கி வை, குறுக்கோழியில் சம்பாரி, எதை வேணாலும் பணத்தை மூட்டையாக கட்டி வை. ஏமே ஒரு ஆளுக்கு நீ லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியுமா? முடியாது. எப்போ போட்ட முடிச்சு பிண்டத்திலே போட்ட முடிச்சு என்னைக்கு அவுக்கப்படும் நேரம் வருதோ அந்த நேரத்தில் அவுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதனால எல்லாருமே கவனத்தோடு இந்த பூமியில் வாழணும். பிறக்கும் பொழுது எல்லா சொந்த பந்தமும் இந்த பூமிக்கு வந்து நம்மளை பார்த்துருக்கோம். பிள்ளை பிறந்திருக்கு போய் பார்ப்போம்னு. ஒரு நாளைக்கு செத்து போகிறோம், அன்னைக்கும் சொந்த பந்தம்லாம் வரும். ஆனால் பிறக்கும் போது வர்ற சொந்தமும் நமக்கு தெரியாது, இறக்கும்போது வர்ற சொந்தமும் நமக்கு புரியாது, தெரியாது. இருக்கும்போது இருக்கிற சொந்தத்தை பார்த்துக்க முடியாமல் கவனிக்க முடியாமல் மாமனா மச்சனா அண்ணனா தம்பியா இல்லாமல் அடிச்சுக்கிட்ட தெருவுக்கு தெருவு நாடுறமே. யோசிச்சு பார்த்தோமா கொஞ்ச நேரமாவது? தூங்கும்போது வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. கருப்பெஞ்சு பேர் ராமே லட்சுமி கந்தே என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஒரே ஒரு பேர் தான் எல்லாருக்கும். ஓடிக்கிட்டு இருக்க காற்று வெளியில் போயிடுச்சுன்னா என்ன பேருன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
அந்த இடத்திலே இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக பாருங்களா நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை
நன்றி நன்றி. எல்லாம் அமைதியாக இருக்கு. பிடிக்கலைங்கிறது தான் காரணம். பாட்டு முடிக்கல, வாசிக்கிறது முடிக்கலைங்கிறது இல்லை இல்லை பிடிச்சிருக்கு, அமைதியாக ரசிக்கிறாங்க சாமி. ஆமாம், அதான் தன்னறியாமல் வரும் கை தட்டுங்கிறது. இப்போ கை தட்டுவாங்க பாருங்க. ஏன் இப்போ அண்ணே எல்லாம் கை தட்டுங்க. இன்னும் 2 பேர் தான் வச்சுருக்காங்க, மற்ற ஆளுங்கெல்லாம் தூங்கிட்டாங்க சாமி. கேட்டு வாங்கினா அது என்னன்னு அர்த்தம் தெரியுமா? கேட்டு எதை வாங்குவாள்னு தெரியுமா? நான் சொல்லலை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட தன்னை அறியாமல் வரணும், எதுவாக இருந்தாலும் உணர்ந்த அப்பேற்பட்ட இடத்தில் மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி போனால் வராது 2 விஷயம். ஒன்று உயிர், மற்றொன்று மானம். உயிர் போனாலும் திரும்ப வராது, மானம் போனாலும் திரும்ப வராது. உயிர் போனாலும் போயிட்டு போகுது, பரவாயில்ல, 4 நாளைக்கு தான் பேசுவேன், போயிடும். அதோட மானம் கட்டு இந்த பூமியில் வாழ்ந்தோம்னு வச்சுங்க, சாகிற வரையும் பேசுவேன், மானம் கட்ட வேணாம். அப்போ மானத்தை இழந்து வாழக்கூடாது. ஒரு மனிதன் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் 3 அவசியம். இருக்க இடம் இல்லாமல் புளியமரத்து தூரில் கூட கஞ்சியாச்சு குடிச்சிடலாம், வசதி இல்லை அப்படின்னு இருக்கலாம், பல வருஷம் இருக்கலாம் புளியமரத்து தூரில். சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் தண்ணியை மோந்து குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு விஷயம் இல்லாமல் இங்கே வாழவே முடியாது. என்னது? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். உணவு இல்லாமல் இருக்கலாம் பல நாள், இருக்க இருப்பிடம் இல்லாமல் இருக்கலாம் பல ஆண்டுகள். ஒரு நொடி பொழுது கூட மானத்தை காக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு முளம் துணி இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த பூமியில். அப்படி இருந்தோம்னா நம்மளை யாருன்னு சொல்லுவேன்னு உங்களுக்கெல்லாம் புரியும். அந்த காரணத்தின் அடிப்படையாக இந்த பூமியிலே வயிற்றுகளை கருவறையில் சுமக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் 12 ஓட்டையோடு நம்மை தாய் சுமந்தா. இந்த பூமியிலே வெளியில் வரும்பொழுது 3 ஓட்டை மறைக்கப்பட்டது. உச்சிக்குழி, நெத்திக்குழி, தொப்புள் கொடிங்கிற 3 ஓட்டை மறைந்து 9 ஓட்டையோடு நம்மெல்லாம் நடமாடுகிறோம். நம்மளுக்கெல்லாம் 9 ஓட்டை இருக்குது. மீண்டும் கல்லறைக்கு செல்லும் பொழுது மகனாகப்பட்டவன் திறந்து வைக்கிறான். கருவறையில் இருக்கும் பொழுது எப்படி 3 ஓட்டை திறந்து மறைந்ததோ, அதை மீண்டும் கல்லறைக்கு செல்லும் பொழுது மகனாகப்பட்ட நான் திறந்து வைக்கிறேன்னு பானையில் 3 ஓட்டையை போட்டு திறந்து வைக்கிறேன். ஏன் பானையிலன்னா, காயமே இது பொய்யிடா, உடம்புக்கு மறுபேர் காயம், காயமே இது பொய்யிடா, வெறும் காற்று அடைத்த பையிடா, மாயவனார் செய்த மண்பாண்ட ஓடுடா, உடம்பும் பானையும் ஒன்று, பேணி காக்க வேண்டியது ஒரு மனிதனின் கடமை. இந்த உள்ளே இருக்கும் பொழுது உணவு, சுவாச மண்டலம், நாடி துடிப்பு, இது 3ம் தாயிடமிருந்து குழந்தைக்கு எதன் மூலமாக செலுத்தப்படுகிறது தெரியுமா? இணைப்பு பாலமாக மிகப்பெரிய ஒரு உறவு அப்படின்னு சொன்னால் எது? தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடி உறவு வழியாக தான் உள்ளே செல்லுது. வெளியில் வந்த பிறகு தாய் அறுத்தெடுப்பாள் தொப்புள் கொடியை. அந்த தொப்புள் கொடியை அறுத்தெடுத்து இந்த பூமியிலே வாழ வைத்த தாயே, அந்த தொப்புள் கொடி உறவோடு என்னை கருவறையில் சுமந்த தாயே, அதற்கு நன்றி கடன் தீர்ப்பதற்காக கருவறை விட்டு வெளியில் வந்தாலும் இறுதி வரை அந்த கரு அறைக்கு அருகாமையிலே இந்த கருவறையில் தான் சுமந்த அந்த இடத்திலே கரு அறை நான்கொடி, கரு அறை நான்கொடி, அரை நான்கொடி, அருணா கொடி அப்படின்னு அருணா கொடி அணிஞ்சுக்கிறோம். இதான் உண்மை. உண்மையான விஷயத்தின் அடிப்படையாக காலதாமதம் காரியக்கேடு என்ற அடிப்படையிலே வருகின்றார் வணக்காவலர்.